உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம்ம செய்யற முதலீடு நம்ம எப்போ விற்கிறோமோ அது நம்ம ஒரு லாபமா இருக்கணும். அதுக்கு தங்கம் இங்க உற்பத்தி குறைஞ்சிடுச்சு. தங்கம் எடுக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தியால நிறைய வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி பண்றாங்க. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க விலையேற்றத்துக்கு. உண்மையா சார் இது? தங்கம் இன்னும் 5 ஆண்டுகளில் 2030க்கு முன்பாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கும். நாடுக்கு நாடு இந்த இறக்குமதி வரியுடைய விகிதாசாரம் தான் மாறுமே தவிர தங்கத்துடைய அடக்க விலைன்னா உலகம் முழுவதும் ஒரே விலை தான். இப்ப நிறைய பேர் நகைகளா வாங்கி சேர்த்து வைப்பாங்க. நகைகளா வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லதா, காயின்ஸ் மாதிரி வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லதா? ஏன்னா அதுல செய்கூலி சேதாரம் கம்மியா வரும் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. எது பெஸ்ட்? அவசர தேவை பிளாட்டினம் நீங்க எந்த பேங்க்லயும் போய் வைக்க முடியாது, எந்த அடகு கடன் எடுத்து வைக்க முடியாது. வாங்கின இடத்துல மட்டும்தான் நீங்க போய் விற்க முடியும். ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்க முடியாது. வயிறும் அது மாதிரிதாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் சுத்த தங்கம் அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் நிறைய கடைகளில் செம்பு அதிகமாக கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. உண்மையுமே சுத்த தங்கம் நல்லதா, செம்பு கலந்த தங்கம் நல்லதா சார்? ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது ஒரு டெலிஃபோன் எடுத்துட்டீங்க, மொபைல் ஃபோன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் வெள்ளி இருக்கும். ஒரு ஏரோப்ளேன் ஸ்பேஸில் எடுத்துட்டீங்க, ஏரோநாட்டிக்கல் எடுத்தீங்கன்னா அதில் பெரிய அளவில் வெள்ளியுடைய பயன்பாடு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் பெரிய அளவு பயன்பாடு, இப்படி பல வகையில் வெள்ளியினுடைய பயன்பாடு 80% தொழிற்சாலைக்கான பயன்பாடாக போயிடுச்சு. நிறைய நகைக்கடைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கள் கடையில் செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கடைகளில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உண்மையிலே செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது பெனிஃபிட்டா மக்களுக்கு? அந்த மாதிரி பொருட்களை வாங்கலாமா சார்? செய்கூலி சேதாரம் குறைச்சல்னு சொல்கிறது எப்படின்னா, மாதம் ஒரு 5,000 சேர்த்துட்டு இருந்தால் 12 மாதம் சேர்த்தாங்கன்னா 60,000 வந்துடும். ஒரு சவரத்தில் ஒரு பொருளை வாங்கிடலாம். ஸோ நகை சிறு சேமிப்பு திட்டம் இந்தியாவிலேயே அதிகப்படியான சேமிப்பு திட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தங்க நகை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், ஆசை இருக்கும். முக்கியமாக தங்க நகைகளை ஒரு முதலீடாக தான் நம்மெல்லாம் பல பேர் பார்ப்போம். ஆனால் இன்றைய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய விலை பல மடங்கு பெருகி இருக்கு. தங்கத்தை எப்படி வாங்குவது, தங்க நகைகளை எப்படி சேமிப்பது போன்ற தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க நகைக்கடை உரிமையாளர் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலையானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பவுன் நகை அப்படிங்கிறது பெரிய கனவு. குறிப்பாக நடுத்தர மக்களுக்கெல்லாம் தங்க நகைங்கிறது ஒரு கனவாகவே மாறி போயிடுச்சு. ஏன் திடீர்னு இவ்வளவு விலையேற்றம்? என்ன காரணம் சார்? ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். தங்கத்துடைய விலை ஒரு ஆவரேஜாக சராசரியாக உயர்ந்துட்டு வரும். ஆனால் இந்த கோவிடிற்கு பிறகு ஒரு அபரீத வளர்ச்சி தங்க விலையில் ஏற்பட்டது. நீங்கள் 2020 கோவிடு மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறது, அதாவது பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் முதல் வாரத்தில் முதல்ல எல்லாத்துலேயும் கோவிட் ஒரு பெரிய பரவலாக போயிட்டுருக்கு 2020. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்களும் நசிந்தது. ஹாஸ்பிட்டலை விட்டுருங்க, மற்றபடி துணிக்கடை, ஹோட்டலு, மற்ற பொருட்கள், வாகனம் உற்பத்தியில் வாகனம் விற்பனை எல்லாமே பெரிய சரிவு, தொழில்துறையெல்லாம் முடங்கியது. அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா தங்கம் ஒன்று மட்டும்தான் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. ஏன்னா மக்களுக்கு வேற எதில் முதலீடு செய்யறதுன்னு தெரியாது, எதில் செய்தால் பாதுகாப்பாக இருக்கிறது புரியல. ஏன்னா பங்குச்சந்தையில் செய்தால் பெரிய வீழ்ச்சி வந்துடும். ஏன்னா தொழில்துறையெல்லாம் முடங்கி போச்சு. அதனால தொழில்துறை சார்ந்த பங்குச்சந்தையில் பெரிய இழப்புகள் ஏற்படும். இப்படியே உலகம் முழுவதும் எல்லாருடைய முதலீட்டாளருடைய பார்வையும் தங்கத்தின் மீது திரும்பியது. தொடர்ந்து அன்னைக்கு விலை ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 3 வருஷம் 4 வருடங்கள் தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 ரூபா இருந்த ஒரு சவரன் இன்னைக்கு 52,000 ரூபா அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 25 முதல் 30% விலை உயர்வுக்கு மட்டுமே இருக்கு. இது பெரிய உயர்வு அப்படின்னு சொல்லலாம். இது தங்கம் விலை இவ்வளவு ஏறிக்கிட்டே இருக்குது, நகை வாங்குறாங்களா மக்கள்? கண்டிப்பா வாங்குறாங்க. ஏன்னா விலை உயர்வு தான்
அது வாங்கணும் அப்படிங்கிற தூண்டுற ஒரு விஷயமே இந்த விலை உயர்வு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதே விலை இருந்ததுன்னா அதில் யாருமே பெரிய வந்து வேல்யூ செய்ய மாட்டாங்க. ஓகே. ஏன்னா வாங்குறவங்க ரெண்டு விஷயத்த பார்க்குறாங்க. ஒன்று வந்து முதலீடு நல்லா பாதுகாப்பாக இருக்கணும், எப்போ வேணாலும் அது வந்து பணமாக மாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும், அது தங்கம். நம்ம செய்கிற முதலீடு நம்ம எப்போ விற்கிறோமோ அது நம்ம ஒரு லாபமாக இருக்கணும், அதுக்கு தங்கம். அப்போ இந்த இரண்டு பார்வையுமே அது மேலே தங்கத்தின் மேலே இருக்கிறதுனால தைரியமாக வாங்குறாங்க. தொடர்ந்து இது விலை ஏறிட்டு வருது. இதுவரை தங்கத்தை வாங்கி அதனால் நான் நஷ்டம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லவே இல்லை. தங்கம் வந்து ஒரு நீண்ட கால முதலீடுக்கான ஒரு நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். தங்கம் வந்து இங்க வந்து உற்பத்தி வந்து குறைஞ்சிடுச்சு, தங்கம் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்தியால, நிறைய வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி பண்றாங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க விலையேற்றத்துக்கு. உண்மையா சார் இது? தங்கம் பொறுத்தவரையிலும் இந்தியாவில் உற்பத்திங்கிறது இல்லவே இல்லை இப்போதைக்கு. ஓகே. மிக சொற்பம். அதாவது அது வந்து இல்லைன்னு சொல்லிடலாம், சும்மா ஏதோ இருக்குன்றதுக்காக எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அதாவது கமர்ஷியலாக அதை வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தங்கம் உற்பத்தி இந்தியாவில் இல்லை. முழுக்க முழுக்க அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டால் மட்டுமே இந்தியாவில் தங்கம் வந்து வரும். ஓகே. அதனால வந்து இந்தியாவில் எதுவுமே இல்லைன்னு, அதாவது ஒரு 2 ஹட்டி கோல்டுன்னு ஒரு இடம் இருக்கு, அதில் ஒரு சின்னதாக உற்பத்தி நடக்குது. ஏற்கனவே கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு ஒன்று இருந்தது கர்நாடகாவில். அதில் இப்போ சுத்தமாக உற்பத்தியே இல்லை. அந்த சுரங்கத்தையே மூடிட்டாங்க, நஷ்டத்தை வரும். கமர்ஷியலாக எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து எதுவும் இல்லை. நீங்கள் சொன்னீங்க இறக்குமதி செய்கிறனால தான் உங்களுக்கு விலை அதிகமாக இருக்காங்கிறது. அது இல்லை. உலக சந்தையில் என்ன விலை விற்பனை செய்யப்படுதோ அதே விலைக்கு தான் எல்லாருக்கும் கிடைக்கும். அதாவது தங்கத்துடைய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் லண்டன், நியூயார்க் போன்ற நகரங்களில் இருக்க மெட்டல் எக்ஸ்சேஞ்சின் இருக்குது. அவங்க தான் வந்து தங்கத்துடைய விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க உலகத்துக்கு முழுதுமாக. அதனால் அங்கே என்ன விலையில் விற்பனை செய்யப்படுதோ அதே விலையில் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்தியாவுக்குள்ளே வரும்போது இறக்குமதி வரியை வந்து கூடுதலாக நம்ம விதிக்கிறோம், அவ்வளோதான். அது ஒரு நாட்டுக்கு ஒரு மாதிரியான திட்டங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம ஸ்ரீலங்காவில் போயிட்டோன்னா 18% வந்து இறக்குமதி வரி இருக்குது, நம்மளுக்கு 15% இருக்குது, துபாயில் 5% இருக்குது. நாடுக்கு நாடு இந்த வந்து இறக்குமதி வரியினுடைய விகிதாசாரம் தான் மாறுமே தவிர தங்கத்துடைய அடக்க விலைன்னா உலகம் முழுவதும் ஒரே விலை தான், ஒரே விலை, எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ இந்தியாவில் இருக்கிற இதே விலையேற்றம் தான் வந்துட்டு உலகம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி எடுத்து? ஆமா, அதாவது தங்கத்துடைய விலையை பொறுத்தவரை அதுதான் விலை. இறக்குமதி வரி நம்ம கொஞ்சம் கூடுதலாக விதிக்கிறோம். சில நாடுகள் நம்மளோட கூடுதலாக விதிக்குது, சில நாடுகள் நம்மளோட குறைச்சலாக விற்குது. அதுக்கு தான் சொன்னேன், ஸ்ரீலங்காவில் 18%, இந்தியாவில் 15%, துபாயில் போனால் 5% தான். அதனால தான் நிறைய பேர் துபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஏதாவது கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதுடைய காரணமே அதுதான். இல்லை, இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சது, தங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வைரம், பிளாட்டினம் இது மாதிரியானவங்க தங்கத்தை விடவும் அதிக காஸ்ட்லியான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் அதில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் பெருசாக காட்டுற மாதிரி தெரியலையே, அதை பற்றி அவேர்னஸ் இன்னும் வரலன்னு எடுத்துக்கலாமா? அவேர்னஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லாத இருந்தால் நிறைய முதலீடு போயிருக்கும் அதில். அதாவது நான் தான் முதலே சொன்னேன், தங்கம் வந்து 2 விஷயமா பார்க்குறாங்க. அவசர தேவைக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாகவும் அதே சமயம் முதலீட்டு பொருளாகவும் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கணுங்கிறது விருப்பப்படுறாங்க. இந்த 2த்துக்குமே நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அது வந்து உபயோகம் இல்லை. ஓ, பிளாட்டினமும் சரி வைரமும் சரி. ஆமாம், அவசர தேவை. பிளாட்டினம் நீங்கள் எந்த பேங்க்லேயும் போய் வைக்க முடியாது, எந்த அடகு கடன் எடுத்து போய் வைக்க முடியாது. வாங்கின இடத்துல மட்டும்தான் நீங்கள் போய் விற்க முடியும். ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல அது விற்க முடியாது. வைரமும் அது மாதிரி தாங்க, பேங்க்ல எடுக்க மாட்டாங்க அடகு வைக்கிறதுக்கு, அடகு கடையில் எடுக்க மாட்டாங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் விற்கணும்னா எங்கே வாங்கினீங்களோ அங்கே தான் போகணும். ஸோ 2 அதனால தான் நீங்கள் சொல்லி பாருங்க, அவங்ககிட்ட அவேர்னஸ் இல்லையான்னு கேட்டீங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதனால தான் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், தங்கம் விலை ஒரு பக்கம் வந்து ஏறிக்கிட்டே போனாலும் வெள்ளியும் கூடவே சேர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். வெள்ளி எதனால இப்படி விலை ஏறுது சார்? அதாவது முதல்ல சொல்லிடுறேன், வெள்ளி வந்து இந்த கோவிட் அப்போ வெறும் 35,000 ரூபாய் இருந்தது கிலோ. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கிலோ. அப்போ அதில் முதலீடு செய்தவருக்கு எவ்வளோ பெரிய லாபம் இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. அதாவது 2020 தொடக்கத்தில் 35,000 36,000 ரூபாய் கிலோ. இன்னைக்கு 2024 மே மாதத்தில் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கிலோ. ஏறக்குறைய கணக்கே வராது உங்களுக்கு, பல மடங்கு அது கூடி போச்சு வேலை. என்னன்னா வெள்ளி வந்து டொமஸ்டிக் யூஸ் அப்படின்னு, அதாவது டொமஸ்டிக் யூஸ்னால்
பயன்பாட்டிற்கு நம்மளுடைய பயன்பாடுன்னு சொன்னால் கொலுசாகவோ மெட்டியாகவோ இல்லை அர்ணாக்குடியாகவோ இல்லை செயினாகவோ இல்லை மோதிரமாகவோ வெளியே நம்ம பயன்படுத்துகிறோம். இது தாண்டி வந்து பயன்படுத்தணும்னு சொன்னால் பூஜை சாமான்கள், தட்டு, டம்ளரு, கிண்ணம் அது மாதிரியான பயன்படுத்திக்கிறோம். இது மாதிரி எல்லாம் பயன்படுத்துறது உலக அளவில் பயன்படுத்துறது வெள்ளியினுடைய மொத்த விற்பனையில் 20% மட்டும்தான். மீதி இருக்கிற 80% இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தொழிற்சாலைக்கான பயன்பாடு. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது ஒரு டெலிஃபோன் எடுத்துட்டீங்க, மொபைல் ஃபோன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் வெள்ளி இருக்கும். ஒரு ராக்கெட் எடுத்தீங்கன்னா பல கிலோவில் பல இதில் வந்து டன்னில் அது யூஸ் பண்ணுவாங்க வெள்ளியை. ஒரு ஏரோப்ளேன் ஸ்பேஸில் எடுத்துட்டீங்க, ஏரோநாட்டிக்கல் எடுத்தீங்கன்னா அதில் பெரிய அளவில் வந்து வெள்ளியுடைய பயன்பாடு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் வந்து பெரிய அளவு பயன்பாடு. இப்படி பல வகையில் வெள்ளியினுடைய பயன்பாடு 80% தொழிற்சாலைக்கான பயன்பாடாக போயிடுச்சு. ஸோ டொமஸ்டிக் யூஸு நான் 20%, இண்டஸ்ட்ரியல் யூஸ் 80%. இது இப்போ இண்டஸ்ட்ரியல் இப்போ எல்லாத்தையுமே பரவலாக நல்லா இருக்குது. அதனால் அதோடைய பயன்பாடு கூடி போச்சு, அதோடைய தேவை கூடிடுச்சு, அதுக்கு உண்டான மரியாதை கிடச்சிடுது. கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நகைக்கடைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்கள் கடையில் செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கடைகளில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உண்மையிலே செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது பெனிஃபிட்டா மக்களுக்கு? அந்த மாதிரி பொருட்களை வாங்கலாமா சார்? செய்கூலி சேதாரம் குறைச்சலுன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா, கைத்தறி, ஹேண்ட்லூம் துணின்னு எடுத்துக்கலாம், பவர்லூம்னு எடுத்துக்கலாம், விசைத்தறி. கைத்தறி, விசைத்தறி. விசைத்தறியில் அப்படின்னா மட துணி ரெடி ஆகிட்டு போயிடும், அதுக்கு ஒரு விலை கம்மியாக இருக்கும். அதே நூல் கைத்தறியில் செய்தால் அதுக்கு விலை கூடுதல், ஏன்னா அது கையால் நெய்கிற ஒரு பொருள். அதனால் பட்டு சேலையுடைய விலை வந்து பட்டு நூலினுடைய விலையை விட அது செய்கிற கூலி தான் அதிகம் அதில். ஏன்னா அது கையால் நெய்கிறாங்க. ஸோ அதாவது இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். பெயிண்டிங் இருக்குது, ஹேண்ட் பெயிண்ட் பண்ணால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதே பிரிண்ட்டாக அதே டிசைன் அப்படியே பிரிண்ட் போட்டோன்னா பிரிண்டர் தானே, அதுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தாங்க நீங்கள் இது இப்போ சைக்கூலி சொன்னீங்க எங்கே கம்மியாக இருக்குன்னா, அது வந்து டையில் செய்த ஒரு பொருளாக ஒரு நெக்லஸ் இருக்கும், அது வந்து கையால் செய்யாத டையில் செய்தான்னு வைங்களேன். ஒரு தகடு, தங்க தகடு அடித்து அதை கோர்த்து அது ஒரு நெக்லஸாக பண்ணிட்டோன்னா அதுக்கு வந்துட்டு சைக்கூலி ரொம்ப கம்மி, இல்லை சேதாரம் ரொம்ப கம்மி. அப்போ விற்கும் போதும் அதே மாதிரி தான் விற்றாகணும். அதான் காம்படிஷன் கம்மின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான டிசைனு கையால் செய்தால் அதில் நேர்த்தி ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணம் சொன்னோன்னா, ஏதோ ஒரு கடவுளுடைய உருவம், அந்த உருவத்தில் டையில் பார்த்தா அவ்வளோ தெளிவு வராது. கையால் செய்த பார்த்தா அந்த கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக பார்க்குற மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கு கூலி அதிகம், சேதாரம் அதிகம். இதுதாங்க வித்தியாசம். சைக்கூலி சேதாரம் குறைச்சல்னு சொல்கிறதுக்கும் கூடுதலாக விற்கிறதுக்கும் இதாக வித்தியாசம். நிறைய பேர் இப்போ நகை சீட்டு கட்டி வந்து தங்க நகைகளை வந்து சேர்ப்பாங்க. நிறைய நடுத்தர மக்களாகட்டும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாகட்டும், அது வந்து அவங்களுக்கு ஒரு மிக ஈஸியான ஒரு வழி. கொஞ்சமாக காசு சேர்த்து நகை வாங்குறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி நகை சீட்டு கட்டி நகை சேர்க்கறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அது பயன் தரும்னு நினைக்கிறீங்களா? நடுத்தர மக்களுக்கு நிச்சயமாக ஒரு சவரன் வாங்குறாங்க, ஒரு 60,000 ரூபா வேணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் அவங்களால 60,000 ரூபா கொண்டு வரணுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு ஒரு சிறந்த வழி, எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது காசு சேர்றது. மாதம் ஒரு 5,000 சேர்த்துட்டு வந்தால் 12 மாதம் சேர்த்தாங்கன்னா 60,000 வந்துடும். ஒரு சவரத்தில் ஒரு பொருளை வாங்கிடலாம். ஸோ நகை சிறு சேமிப்பு திட்டம் ஒரு இந்தியாவிலே அதிகப்படியான சேமிப்பு திட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம். நீங்கள் அதனால தான் பார்க்கலாம், இப்போ குறைஞ்சிடுது. ஒரு 30 வருஷம் முன்ன 40 வருஷம் முன்ன பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல புதையல் கிடைக்கும். அது என்னது புதையலுங்கிறது? பெரியவங்க எப்பாவது அவங்க வந்து சேமித்து வைக்கிறத பூமிக்கு கீழே வச்சுருவாங்க. அவங்க அதை அந்த வச்சதுக்கப்புறம் அது வந்து அவங்க காலமாயிட்டாங்கன்னா அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, சொல்லாது போயிருப்பாங்க. அதெல்லாம் தான் பிற்காலத்தில் புதையலாக கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த காலத்துலேயே சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்தது. அதனால பொற்காசுகள், பொன்னவைகள் இது எல்லாமே வந்துட்டு புதையலாக வந்து கீழே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு வீடு கட்டும்போது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதான் அதுக்கு காரணம். ஸோ நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது சேமிப்புங்கிறது. அன்றைக்கி அவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு பேங்க்கு கிடையாது, அடகு கடை கிடையாது, பீரோ கிடையாது, இல்லை பேங்க்கில் ஒரு லாக்கர் கிடையாது. அவங்க ஒரே இதாக பானையில் வைப்பாங்க, கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பூமியில் பறிச்சு வச்சுருவாங்க. அதுதாங்க அதனுடைய பழக்கம் அப்படியே நம்மக்கிட்ட இருக்குது.
அவங்க எல்லாமே வந்துட்டு சேமிப்பில் பண்ணுறாங்க. அதுதான் சேமிப்பு, நகை சேமிப்பு திட்டம், அப்படி சிறு சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1000 ரூபாலேருந்து 50,000 ரூபா வரல இருக்குது. 1 லட்ச ரூபா மாதம் சேர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட தகுதிக்கு ஏற்ப மாதிரி அவங்க சேர்த்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பொருள் வாங்குறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது. சேர்த்துட்டே வராங்க. ஒரு 10 வருஷம் சேர்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு 10 சவரன் அவங்ககிட்ட கூடுதலாக நகை ஆயிரும். கண்டிப்பாக அது பிற்பாடு அவங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ அல்லது அவசர தேவைக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்க பார்வையில தங்கத்துக்கு மாற்று அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? தங்கத்திற்கு மாற்று தங்கம் மட்டுமே தான். எதுவுமே இல்ல. அதாவது இல்லைன்னு சொல்றதை விட அதற்கு மாற்று, தங்கத்திற்கு மாற்று தங்கம் மட்டும்தான். அதற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்தியா உலகத்தினுடைய உண்மையான கரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா தங்கம் மட்டுமே. காரணம், ஒரு மக்கள் முதலீடு செய்வார்கள், சேர்த்து வச்சுப்பாங்க. ஆனால் பல நாடுகளுடைய கஜானாவில், பல நாடுகளுடைய தங்களுடைய இருப்பில் பெருமளவில் தங்கத்தை அதிகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு உதாரணம் ரஷ்யா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களிடம் பெருமளவில் உள்ள தங்கத்தினுடைய இருப்பை இன்னும் பல மடங்கு கூட்டிக் கொண்டு வருகிறது, அதிகப்படுத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்பொழுது பல நாடுகளே தங்கத்தினுடைய முதலீடுகளை அதிகரித்து வரக்கூடிய ஒரு விஷயம் தங்கத்தில் மட்டும்தான் இருக்குது, வேற எதுலையுமே அவங்க செய்யலை. காரணம் என்னன்னா உலகத்துடைய உண்மையான கரன்சி தங்கம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். மீதி எல்லாம் வெறும் பேப்பர் தான். அதுக்கு தங்கத்துக்கு மாற்று பொருளே கிடையாது. இனி வரும் காலங்களில் எப்போவும் மாற்றுப்பொருள் வராது. ரெண்டாவது, தங்கம் இன்னும் 5 ஆண்டுகளில் 2030க்கு முன்பாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 2013 10 வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சவரன் தங்கம் 15,000 ரூபா, 16,000 ரூபா, 17,000 ரூபா. இன்றைக்கி 55,000 ரூபா. 3 மடங்கு அதை கூடி போச்சு 10-11 வருஷத்தில். 2020 தொடக்கத்தில் ஜனவரி மாதம் வெள்ளியினுடைய விலை 36,000 ரூபா கிலோ. இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய், 3 மடங்கு கூடிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இந்த 1 லட்சம் கூட கம்மி தான், அதிகமாக இல்லை. இதை விட கூடுதலாக இருக்கும். இப்போவே நம்ம மக்களுக்கு இது சொன்னோன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாக மாறும். இருப்பினும் 1 லட்சம் என்பதே ஒரு பயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். 5 வருஷத்தில் 1 லட்சம் ஆயிடுச்சுன்னா ஒரு கல்யாணம் 10 சவரம் போகிறோன்னா 10 லட்ச ரூபா வேணுமே அப்படின்னு பயப்படுவாங்க. நிச்சயமாக அது ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் என்ற ஒரு இலக்கை நோக்கி தான் அவருடைய பயணம். இனி தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. இல்லை, தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு சொல்கிறேன், ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் ஏறிச்சுன்னா 1000 ரூபா குறையும். இதுதான் குறையும். மற்றபடி நீங்கள் ஏதோ இப்போ ஒரு 55,000 ரூபா இருக்குது, நாளைக்கு இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு 50,000 ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. 5,000 ரூபா ஏறும், ஒரு 500 ரூபா குறையும், இல்லை 1000 ரூபா கூட சவரத்துக்கு குறைஞ்சிடும். ஆனால் மறுபடியும் 5,000 ரூபா ஏறும், மறுபடியும் ஒரு 1000 ரூபா குறையும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டே தான் போகும். குறைவதற்கான வாய்ப்பு கம்மி தான், அறவே இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார், சுத்த தங்கம் அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர், நிறைய பேர், நிறைய கடைகளில் செம்பு அதிகமாக கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. உண்மையுமே சுத்த தங்கம் நல்லதா, செம்பு கலந்த தங்கம் நல்லதா சார்? சுத்த தங்கம் நீங்கள் சேமிப்புக்கு வச்சுக்கலாம். ஒரு பொருளாக செய்யணும்னு சொன்னால் 92.5, அதாவது வெள்ளி தங்கத்தை எடுத்துனா 916 அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கிராம் சுத்த தங்கத்தில் இல்லை 9 கிராம் 160 மில்லி தங்கத்தில் மீதி 10 கிராம் சேர்க்கணும்னா ஒரு 800 மில்லி வெள்ளியை சேர்த்தாகணும், இல்லை செப்பை சேர்த்தாகணும். அப்போ தான் ஒரு பொருளை உருவாக்க முடியும். இல்லை பொருளை உருவாகாது. நீங்கள் சேமிப்பு வேணால் சுத்த தங்கமாக எடுத்து வச்சுக்கலாம். 24 கேரட். நம்மளுக்கு பொருள் செய்கிறதுக்கு 22 கேரட் இருந்தால் தான் பொருளுடைய நேர்த்தி நல்லா வரும். ஓகே, இப்போ கொஞ்சம் செம்பு கலந்த மாதிரி, வெள்ளி கலந்த மாதிரி பண்ணுறதா பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றீங்க. அப்போ தான் பொருள் உற்பத்தி செய்ய முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் நகைகளாக வாங்கி சேர்த்து வைப்பாங்க. நகைகளாக வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லதா, காயின்ஸ் மாதிரி வாங்கி சேர்த்து வைக்கிறது நல்லதா? ஏன்னா அதில் செய்கூலி சேதாரம் கம்மியாக வரும் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. எது பெஸ்ட்டு சார்? நீங்கள் என்ன பர்பஸுக்கு வாங்குறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணோம். நான் சேமிப்பு வாங்குறேன்னு சொன்னால் காயினாக வாங்கி வச்சுருங்க. இல்லை எனக்கு போட்டுக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் பொருள் தான் வாங்கணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு ஒரு செயின் போடணும், நெக்லஸ் போடணும், வளையல் போடணும், மோதிரம் போடணும்னா அது பொருள் வாங்கணும்.
இல்லைங்க சார், எனக்கு பியூர்லி சேமிப்பு தான், நான் எதுவும் போட்டு போகிறதில்ல, நான் எடுத்து உள்ளே தான் வைக்க போகிறேன். அதனுடைய வேல்யூ கூடுதல் வரும்போது மட்டும் நான் விற்று காசாக்கோ இல்லை அவசர தேவைக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் காயினை வாங்கிடலாம். காயினாக வாங்கிச்சா உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது சேதாரம்னு சொன்னால் வெறும் 1% இருக்கும், இல்லை 0.5% இருக்கும், இல்லை 1.5% இருக்கும். நீங்கள் மறுபடியும் மாற்ற போனீங்கன்னா இடைக்கிட மாற்றிட்டு அன்றைக்கி நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கு என்ன சேதாரம் அது மட்டும் கொடுத்தா போதும். தங்கத்துடைய விலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து 1 சவரன் காயின், 1 சவரன் நகை, இந்த நகைக்கு 10% சேதாரம்னா அந்த 10% சேதாரம் மட்டும் கொடுத்தா போதும். 1 சவரனுக்கு 1 சவரன் அப்படியே மாற்றிக்கலாம், வரி கொடுக்கணும், அவ்வளோதான். 3% வரி. ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.